வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயத்தின் பணிவான அன்புடன் உள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கன்னி ராசி கன்னி லக்னம், பொதுவான குணம், பொதுவான பரிகாரம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னம்னு சொன்னாவே எதை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க. இந்த கன்னி ராசின்னு சொன்னா எதை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க, அன்பை அதிகமாக காமிக்கக்கூடியவங்க, அன்பை அதிகமாக காமிச்சு அவதிப்படுறவங்க. இந்த அன்பை காமிச்சு அவதிப்படுறவங்க, நான் தான் அதிகமாக பாசம் வச்சிருக்கேன், என்கிட்ட அதிக பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கிறவங்க கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க. அப்போ இந்த கன்னி ராசியில நமக்கு எந்தெந்த முயற்சிகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னி ராசியில எதையும் முழு முயற்சியா பண்ண மாட்டாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க எதையும் முழு முயற்சியா பண்ண மாட்டாங்க. முக்கால் பாகம் போயிடுவாங்க, அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவாங்க. சரி, அது நமக்கு ஒத்து வராது, நமக்கு சரி வராது அப்படின்னு அவங்களே அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு திரும்ப வந்துடுவாங்க. இப்போ இந்த கன்னிராசியுடைய வெற்றியான குணம் என்னன்னு கேட்டா, எதையும் சாதிக்கிறதுக்கு போராடுவாங்க, எதையும் சாதிச்சு எடுக்கவும் செய்வாங்க. அது இந்த உத்தர நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா பாசத்துக்காக அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. உத்தர நட்சத்திரம் பாசத்துக்காக அதிகாரம் பண்ணக்கூடியவங்க. இந்த பாசத்துக்காக அதிகாரம் பண்றது, பின்ன உதவி பண்றது, நண்பர்களுக்கு உதவி பண்றது, இது எல்லாமே இந்த உத்தர நட்சத்திரத்துடைய ஸ்பெஷல். உத்தர நட்சத்திரத்துக்குரிய ஸ்பெஷல் இதான். அதே மாதிரி படிப்பு, நல்ல படிப்பு இருக்கும், வியாபாரத்தன்மை இருக்கும், தொழில் தன்மை எல்லாம் நல்லா இருக்கும். வியாபாரத்தன்மை, படிப்பு தன்மை, தொழில் தன்மை எல்லாம் இந்த உத்தர நட்சத்திரக்காரருக்கு நல்லா வரும். ஏன்னா சூரியன் உத்தர நட்சத்திரத்துடைய அதிபதி. அப்போ கன்னி ராசி புதனுடைய வீடு. அப்போ புதன் சூரியன் எப்பவுமே நண்பர்கள். அதனால நல்ல நல்ல திறமைகள் எல்லாம் வளர்த்துக்குவாங்க, நல்ல அதிகார குணம் இருக்கும், நல்ல விஷயங்களை வேகமாக கற்றுக்குவாங்க. அதே அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா எதுலேயுமே வேகமாக விழுந்துருவாங்க, மனசை பறி கொடுத்துருவாங்க. இந்த மனசை பறி கொடுக்கக்கூடிய சக்தி அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. அஸ்த நட்சத்திரம் எப்பவும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்களா மௌனமாக இருக்கிறாங்களானே தெரியாது. யாருக்கிட்டையாவது எதையாவது விட்டு கொடுத்த மாதிரியே ஒரு அமைப்பிலேயே இருப்பாங்க. மனம் பறிபோகக்கூடிய சூழ்நிலை, அதே மாதிரி மனசை பறி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல தெய்வ நம்பிக்கை, ஆரோக்கியம், நல்ல நல்ல முன்னேற்றமான பாதைகள், நல்ல நல்ல வழிகள், இதையெல்லாமே தேர்ந்தெடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். தெய்வ சக்தியில நல்ல நம்பிக்கையுடைய நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய குணம் எதையும் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய குணம். ஒரு மாசத்துல ஒரு 15 நாள் பார்த்தா பயங்கர ஆக்டிவிட்டியா இருப்பாங்க, ஒரு 15 நாள் சமாதானமே இல்லாமல் இருப்பாங்க. மனசுல எதையாவது போட்டு அவங்களே சங்கடப்பட்டுக்கிட்டு, இதை மிஸ் பண்ணிடுவோமோ, அதை விட்டுருவோமோ, பிடிச்சிருவோமோன்னு சொல்லிட்டு அவங்களே சங்கடப்படுவாங்க. அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் அப்படின்னா, சித்திர நட்சத்திரம் வேகமா செயல்படக்கூடிய நட்சத்திரமா இருக்கும், புத்தி கூர்மையான நட்சத்திரமாகவும் இருக்கும், வேகமா செயல்படும், எந்த விஷயத்தையும் தைரியமா போய் நின்று பேசக்கூடிய சக்தி, எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய சக்தியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துடைய குணம் என்னன்னு கேட்டா, உதவி பண்ண போனா அது அவங்களுக்கே ஆபத்தா வரும். ஒரு உதவி பண்ணுவாங்க, அந்த உதவிக்கு இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கடை வாங்கி கொடுத்தா அது அவங்க அடைக்கிற மாதிரி ஆயிரும். யாருக்காவது ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு தொழில் வேண்டி கூட நின்னோம்னா அந்த தொழிலை இவங்க பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும். பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது. இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பார்ட்னர்ஷிப்பே ஒத்து வராது. ஆனால் பார்ட்னராக தான் எதை இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தோட பொதுவான குணம் இப்படி இருக்கும். இந்த பொதுவான குணத்துக்கும் நம்ம பொது பரிகாரம் பார்த்துக்கிறது எப்படின்னு கேட்டா, பொது பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம கன்னி ராசிக்கு சப்த கன்னிமார் வழிபாடும், கணபதி வழிபாடும், மகாவிஷ்ணு வழிபாடும் சிறந்த வழிபாடாக இருக்கும். கன்னிமார் வழிபாடும், கணபதி வழிபாடும், மகாவிஷ்ணு வழிபாடும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு தோற்றத்தை தரும். அதே மாதிரி இவங்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு, கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னா நம்ம கௌசல்யா தாயையும் கும்பிடலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க வழிபாடெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கிற கன்னி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணுங்க, அவங்களுக்கு சிறப்பான செயல்பாடும் வெற்றியும் வரும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.